செண்பகவல்லியா? ஆமாமா, செண்பகவல்லிக்கு தான் அந்த மூலிகை இருக்கிற இடத்த பத்தி முழு விவரமும் தெரியும். அவங்க எங்க இருப்பாங்க? இப்படியே நேரா போனீங்கன்னா மலை உச்சில தான் செண்பகவல்லி வீடு இருக்கு. நீங்க போய் அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க, அவங்க உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுமா. அம்மா தாயே, எனக்கு வழி காட்டிட்ட. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா. என்ன செண்பகம்? அக்கா அக்கா, இப்போ மாரின்னு ஒருத்தவங்க சென்னையில இருந்து வருவாங்க. மஞ்ச புடவை கட்டியிருப்பாங்க. அவங்க இப்ப வந்து என்னை பத்தி விசாரிப்பாங்க. ஏய் இரு இரு, ஏன் நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? அது அப்புறமா சொல்றேன்க்கா. அந்த அம்மா வந்து என்னை பத்தி விசாரிக்கும் போது நான் ஊருக்கு போயிட்டேன், வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லிடுங்கக்கா. யார் அந்த அம்மா? எதுக்கு அவங்க கிட்ட இப்படி பொய் சொல்ற? எல்லாம் காரணமா தான்க்கா சொல்றேன். நான் சொல்ற மாதிரி சொல்லிடுங்கக்கா. அது என்ன காரணம்னு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா செண்பகம்? ஷோ அக்கா, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அவங்க அற்புத மூலிகையை தேடி வந்திருக்காங்கக்கா. அந்த இடம் எங்க இருக்கு, எப்படி போறதுங்கறத விசாரிக்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கோயில் பூசாரி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் ஓடி வந்தேன். ஏற்கனவே நான் எத்தனையோ பேருக்கு வழி சொல்லிவிட்டேன். அத்தனை பேரையும் அந்த வாசுகி நாகம் காவு வாங்கிடுச்சு. பாவம் இந்த அம்மா, இவங்க உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும்க்கா. அதனாலதான் பொய் சொல்றேன். நான் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு நீங்க பொய் சொன்னீங்கன்னா பாவம் பேசாம உங்க ஊருக்கு திரும்பி போயிடுவாங்கல்ல. சரி சரி, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ற. அதனால ஒரு தப்பு இல்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, நான் வரேன்.
வீடு பூட்டி இருக்கே. அந்த அம்மா வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களோ? அந்த அம்மா கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெரியும். அவங்க அங்க போயிட்டாங்க. அம்மா. யாருமா நீ? என்ன வேணும்? பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுது. ஆமாம்மா, நான் ஊருக்கு புதுசுதான். என் பேரு மாறி, சென்னையில இருந்து வரேன். ஓ அப்படியா? செண்பகவள்ளி அம்மா வீடு. அதோ அந்த வீடுதான். அம்மா வீடு பூட்டி இருக்கே. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஆ! ஊருக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க? ஆ, ஆகுமா, அவங்க வரத்துக்கு 1 மாசம் ஆகுமா. அது வரைக்கும் என்ன வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. ஒரு மாசம் ஆகுமா? ஆமாமா. அவங்க சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்துல இருக்காங்களா? நான் ஒரு முக்கியமான உதவிக்காக அவங்கள தேடி வந்திருக்கேன். அப்படி இல்ல, யாரையும் எனக்கு தெரியாதுமா. செண்பகத்தை மட்டும்தான் தெரியும். தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சென்னையில இருந்து வந்திருக்கேன். எப்படியாவது செண்பகவள்ளி அம்மாவை நான் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? நான் என்னமா உதவி பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்ரஸ் சொல்றீங்களா? நான் நேர்ல போய் அவங்க கிட்டயே கேக்குறேன். அட்ரஸ் எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுமா. அவங்களோட ஃபோன் நம்பரையாவது கொடுங்களேன். நான் ஃபோன்லயே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல. நான் சரியா படிக்கலமா. தயவு பண்ணி எப்படியாவது நான் செண்பகவள்ளி அம்மாவை சந்திக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட ஃபோன்லயாவது பேசணும். அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சொல்லிடலாமா? ஆஹா, வேண்டாம். அநியாயமா நம்மளால இன்னொரு உயிர் போக கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பல்ல கடிச்சுக்கிட்டு இங்கேயே நிப்போம். இப்ப என்ன பண்றது? செண்பகவள்ளி அம்மாவை எப்படி சந்திக்கிறது? எப்படி அவங்க கிட்ட பேசுறது? அவங்க கிட்ட பேசி ஆகணுமே. முதல்ல பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போலாம். அம்மன் ஏதாவது வழி காட்டுவா. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப நன்றி. சரிம்மா. பாவம் வெளியூர் போல இருக்கு. ஏய், கேப்டன் வந்துட்டாரு. வெல்கம் டு கொல்லிமலை கேப்டன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் செக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? என்ன கேப்டன் இப்படி கேட்டுட்டீங்க? எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன். நாங்கள் உங்கள் ஆளு நிரூபிக்க வேண்டாமா? அதனால் நேற்று நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு
ஃபோன்ல எனக்கு போட்டோவை அனுப்புனதுமே நாங்க கொல்லிமலையவே சல்லடை போட்டு அலசி மாரியை கண்டுபிடிச்சு நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Very good. Very good. மாரி கொல்லிமலைக்கு வந்ததும் பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு பூசாரி கிட்ட மூலிகையை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Oh, I see. அவ brilliant-ஆ இருக்கா. டைம் வேஸ்ட் பண்ணாம அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா. நாங்க மட்டும் என்ன கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லையே. பூசாரி மூலிகையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த மாரி கிட்ட செண்பகவல்லியோட அட்ரஸை கொடுத்து அனுப்பி வச்சாரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? கேப்டன் அங்கதான் கேப்டன் ட்விஸ்டே இருக்கு. செண்பகவல்லி அம்மா மாரியை மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆமா கேப்டன். Why? தெரியல கேப்டன். அந்த அம்மாவை போய் பார்க்க மாரி அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த அம்மா வீட்டை பூட்டிட்டு பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட நான் ஊருக்கு போயிட்டதாகவும் வரத்துக்கு 1 மாசம் ஆகும்னு மாரி கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டு அம்மாவும் அப்படியே பொய் சொல்லிட்டாங்க. மாரி செண்பகவல்லியை பார்க்க முடியாம ஏமாற்றத்தோட கோவிலுக்கு திரும்பி போயிட்டாங்க. மாரி கொல்லிமலைக்கு வந்ததுல இருந்து நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம் கேப்டன். மாரி அந்த மூலிகை எடுக்க மலைக்கு போக வாய்ப்பே இல்லை கேப்டன். எனக்கு அந்த மூலிகை வேண்டாம். அவ இந்த மலையில இருந்து உயிரோட போக கூடாது. I want to kill her. போங்க போய் மாரியை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அவ எங்க போறா என்ன பண்றான்னு எனக்கு அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே கேப்டன், டன். ஸ்ரீஜாக்கா, என்ன சக்தி? எங்க பூ பழம் வெத்தலாம் காணோம்? அதான் மாறி கிளம்பி போயிட்டால, அதான் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டோம். அப்படியெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்க கூடாது. மாறி வர வரைக்கும் விடாம பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்க்கா. நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா போய் பெட்ஷீட்டு பூ பழம் தட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி. ஹாசினி அக்கா, நீங்க போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏ சக்தி, நான் ஏதாவது பண்ணுமா? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் பாட்டி. அமைதியா அம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். காலையில வந்துருங்க, பூஜை இருக்கு. நீங்க 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க, சரிங்களா? அப்பதான் கோயிலை சுத்தம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்க முடியும். நாளைக்கு பூஜை சிறப்பா நடக்கணுமா? நீங்களே ஊர் மக்களுக்கு சொல்லிருங்க. சரிங்கம்மா. ஐயா, நாளைக்கு காலையில வெரசா வந்துருங்க. ஆமா, செண்பகவல்லிய பாத்தீங்களா? அவங்க எப்படி போகணும்னு வழி சொன்னாங்களாமா? இல்லங்க பூசாரி ஐயா, செண்பகவல்லி அம்மாவை பார்க்க முடியல. அவங்க வீட்லயே இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போக மாட்டாங்களாமா? ஏமா, நீங்க போனது செண்பகவல்லி வீடு தானா? நான் சொன்னபடி தானே போனீங்க? பூசாரி ஐயா, நீங்க சொன்ன வீட்டுக்கு தான் நான் போனேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல இருந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன். அவங்களும் அது செண்பகவல்லி அம்மா வீடு தான், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்களா? ஆமா பூசாரி ஐயா. செண்பகவல்லி அம்மாவோட சொந்தக்காரங்க அட்ரஸ் இருந்தா எனக்கு கொடுங்க. நான் அவங்க மூலமா செண்பகவல்லி அம்மா கிட்ட பேசணும்னு கேட்டேன். ஆனா அந்த அம்மா அட்ரஸ் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மூலிகை இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு வேற யாருக்காவது வழி தெரியுமா? செண்பகவல்லி அம்மாவுக்கு மட்டும்தாம்மா தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சரி, நான் வரமா, பாத்துக்கோங்க.
அம்மா தாயே, என்ன இது சோதனை? செண்பகவள்ளி அம்மா வழியா மூலிகை எடுக்க எனக்கு வழி காட்டிட்டேன்னு நினைச்சேன். ஆனா காட்டின வழிய நீ உடனே அழைச்சிட்டியே. நான் என்னம்மா தப்பு பண்ண? ஹஸ்பண்ட் சார காப்பாத்த இவ்ளோ தூரம் வந்து என்ன ஏமாத்திராத. ஏதாவது ஒரு வழியில எனக்கு மூலிகை எடுக்க வழி காட்டுமா? ஐயோ தாயே, என்ன இது சோதனை? உன்னோட சன்னதியில எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வரணும்? ஐயோ, அதுவும் ஒரு சின்ன பொண்ணு நாகம் தீண்டுறதா? ஐயோ, அந்த சின்ன பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அவளை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? ஐயோ, கோயில்ல இருந்து கிழக்கு அம்மா. 10 கிலோமீட்டர்ல. அம்மா, ஒரு சின்ன குழந்தை. பாக்கல. இல்லையேம்மா. அம்மா, அம்மா. இவங்க ஏன் இங்க வந்தாங்க? ஒருவேளை நான் தான் செண்பகவல்லின்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்களோ? இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த பக்கம் ஏதாவது பெண் குழந்தை ஒரு 7-8 வயசுல பாத்தீங்களா? இல்லையே, எதுக்காக கேக்குறீங்க? நீங்க தவற விட்டுட்டீங்களா? இல்லம்மா, நான் எதுவும் தவற விடல. அந்த குழந்தைக்கு ஆபத்து, உடனே காப்பாத்தி ஆகணும். அதுக்குதான் கேக்குறேன். இங்க யாரையாவது பாத்தீங்களா? என்ன ஆபத்தா? என்னமா சொல்றீங்க? அது உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? அம்மா, எனக்கு வர கனவு நிஜத்துல நடக்கும்மா. எனக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கு. இப்ப நான் பண்ணாரி அம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஒரு 8 வயசு பெண் குழந்தைய நாகம் தீண்டுற மாதிரி கனவு வந்தது. அதுதான் அந்த குழந்தைய காப்பாத்த நான் தேடிட்டு இருக்கேன். ஆமா, அந்த குழந்தை எப்படி இருந்தது? அடையாளம் ஏதா இருந்தா சொல்ல முடியுமா? அது ராமர் ப்ளூ கலர்ல ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா. அப்புறம் வெள்ளை கலர்ல மணியும் போட்டிருந்தா. ஐயோ, அது என்னோட குழந்தைமா? அவ இந்த பக்கம் தான் விளையாடிட்டு இருக்கா. தேவி, தேவிமா. என்ன என்ன பேர் சொன்னீங்க? தேவி, அதான் என் குழந்தையோட பேரு. அவளுக்கு கண் பார்வை வேற கிடையாதுமா. ஐயோ, சரி சீக்கிரம் வாங்க போலாம். நீங்க சொன்ன மாதிரி பாம்பு இருக்கு. ஐயோ, என் குழந்தை. பண்ணாரி தாயே, என் குழந்தைய காப்பாத்து. இருங்க இருங்க இருங்க, அமைதியா இருங்க. சத்தம் போட்டா குழந்தை அசையும். குழந்தை நகர்ந்தா பாம்பு குத்திரும். கொஞ்சம் இருங்க, நான் போய் குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இருங்க. போடாம அமைதியா இரு. நான்
தேவி மாறி மாறி ஐயோ மாறி என் பிள்ளைய காப்பாத்த போய் உன்ன பாம்பு கடிச்சிருச்சு. யாராவது ஓடி வாங்க, யாரா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மாறி மாறி பாம்பு கடிச்சிருச்சு, சீக்கிரம் வாங்க. மாறி மாறி